நெல்சன் மண்டேலா ஜூலை 18, 1918 அன்று தென்னாப்பிரிக்காவில் பிறந்தார். அவர் ஒரு பாரம்பரிய சோசா குடும்பத்தில் உள்ளூர் தலைவரான அவரது தாய் மற்றும் தந்தையால் வளர்க்கப்பட்டார். மண்டேலா 13 குழந்தைகளில் ஒருவராக இருந்தார். அவருக்கு தொந்தரவு செய்பவர் என்று பொருள்படும் ரோலி லாஹலா என்ற பெயர் வழங்கப்பட்டது. மண்டேலா தனது 20களின் முற்பகுதியில் நிறவெறிக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டார். 1944இல் ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். அவர் ஏஎன்சியின் இளைஞர் சங்கத்தை நிறுவினார் மற்றும் அகிம்சை எதிர்ப்புக்காக வாதிட்டார். 1962ஆம் ஆண்டில் மண்டேலா கைது செய்யப்பட்டு தேச துரோகத்துக்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டார். மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். அங்கு அவர் கடின உழைப்பு மற்றும் தவறாக நடத்தப்பட்டார். இது இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து சமத்துவத்திற்காக வாதிட்டார் மற்றும் நிறவெறிக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக ஆனார். 1980களில் சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வன்முறையை கைவிட்டதற்கு ஈடாக மண்டேலாவுக்கு விடுதலை வழங்கப்பட்டது. அவர் மறுத்தார். 1990இல் சர்வதேச பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மண்டேலா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் ஜனாதிபதி FWவுடன் பணிபுரிந்தார். தென்னாப்பிரிக்காவை ஜனநாயகத்திற்கு மாற்றுவதற்கு தி கிளார்க் 1994இல் நாட்டின் முதல் பன்முக தேர்தலுக்கு வழிவகுத்தது. மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக 1994 முதல் 1999 வரை பணியாற்றினார். மண்டேலாவின் ஜனாதிபதி பதவி நல்லிணக்கம் மற்றும் புனரமைப்பில் கவனம் செலுத்தியது. அவர் நிறவெறியின் கீழ் மனித உரிமை மீறல்கள் விசாரிக்க உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தை நிறுவினார். வறுமை, சமத்துவமின்மை மற்றும் HIV/AIDS ஆகியவற்றை தீர்க்கவும் மண்டேலா பணியாற்றினார். அவர் 1999இல் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகினார். ஆனால் டிசம்பர் 5, 2013 அன்று இறக்கும் வரை சமூக நீதிக்காக தொடர்ந்து வாதிட்டார். மண்டேலாவின் மரபு துன்பத்தை எதிர்கொள்ளும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஊக்குவிக்கிறது. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.